அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 2.4 வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவு நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ் அந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த சம்மில் நம்ம கை வைக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு உங்கள் புக்கில் மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இந்த 8 ஐடென்டிஸ், இந்த மொத்தமே இந்த 8 தான் கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ் இந்த 8 மட்டும் நீங்கள் தரவு பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக தெரிகிறது தான். அதாவது a+b அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, x+yன்னு நம்ம புக்கில் வந்து x+y கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் அந்த ஃபார்மேட்லேயே நம்ம எடுத்திருக்கோம். இப்போ x+y த ஹோல் ஸ்கொயர்னா x² + 2xy + y². அதே மைனஸில் வந்தால் அந்த 2xyக்கு நடுவில் மைனஸ் வரும். அடுத்து x² - y² ஃபார்முலா x+y x - y. இப்போ ரெண்டுக்குமே ப்ளஸ் இருக்குது. x+a × x+b, அல்லது ஏக்கோ பிக்கோ ஏதாவது ஒன்றுக்கு மைனஸே இருந்திருந்தாலும் கூட இதே ஃபார்முலா. நீங்கள் ஏ அல்லது பி நீங்கள் எழுதும் பொழுது அந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸை நம்ம அதை ப்ராக்கெட்குள்ளே சேர்த்துக்கணும். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது, x² + a+b × x + ab. என்ன ஃபார்முலா, அதாவது x ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, ஏபி வேறு வேறையாக இருக்குதுன்னா நம்ம இந்த ஃபார்முலா அதிகம் யூஸ் ஆகும். நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது x + y + z த ஹோல் ஸ்கொயர்னால் மூணுக்குமே ஸ்கொயர் போட்டு எழுதிட்டு ப்ளஸ் மூணுக்குமே 2 போடணும். ஃபஸ்ட்டு 2 போட்டு xy, அடுத்தது +2 போட்டு yz, +2 போட்டு அடுத்து xz. அப்படியே ரெண்டு சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ க்யூபுக்கு என்ன ஃபார்முலா, x + y த ஹோல் க்யூபாக இருந்தால் என்ன ஃபார்முலானா x³ + y³ + 3xy × x + y இப்படியும் சொல்லலாம். அல்லது இந்த 3xyயை ப்ராக்கெட் உள்ள வச்சு மல்டிபிள் பண்ணியும் சொல்லலாம். x³ + y³ + 3x² y + 3xy² இப்படியும் சொல்லலாம். ஸோ ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றையாக தரவு பண்ணிக்கோங்க. உள்ளே வச்சு மல்டிபிள் பண்ணுறது கூட நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது மைனஸ் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட ஃபார்முலாவில் நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் அப்படியே மைனஸ் மாறும். அப்புறம் உள்ளே வச்சு மல்டிபிள் பண்ணும்பொழுது மைனஸ் × மைனஸ் ஒரு பார்ட்டுக்கு மட்டும் ப்ளஸ் வரும். அதை நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பார்ட்டை மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஈஸியாக இருக்கும். அடுத்தது x³ + y³ + z³ - 3xy அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணிடணும், x + y + zன்றது எழுதிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே வெறும் எதுக்கும் பவர் இல்லாமல் ஒரு தடவை எழுதிட்டு அடுத்து ஸ்கொயர் போட்டுக்கணும். x² + y² + z² போட்டுட்டு -xy - yz - zx. இந்த ஃபார்முலாஸை நீங்கள் நல்லா ஒரு டைமுக்கு 4 டைம் எழுதி தரவு பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த ஐடென்டிக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரெண்டு இடத்துலையுமே நம்மளுக்கு என்ன தான் இருக்குது, எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து மாற்றமே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வேறையாக இருக்குது. ஏ வந்து 4ன்னு வருது, பி வந்து 10ன்னு வருது. ஸோ எக்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எக்ஸ் + ஏ. அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு. இப்போ எப்படி எழுதலாம், இது வந்து எக்ஸ் + ஏ × x + b இந்த ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம் லாஸ்ட் பேஜில் பாருங்கள், 4th ஐடென்டி பாருங்கள். x + a + x + bக்கு என்ன பார்த்தோம், x² + a + b × x, x² + a + b × x + ab. இது எத்தனாவது ஐடென்டி, 4th ஐடென்டி. நம்ம மென்ஷன் பண்ணும்போது இந்த ஃபார்முலா எழுதினாலும் எழுதலாம், இல்லைன்னா ஐடென்டி 4 நீங்கள் போட்டுக்கிட்டாலும் கூட போதும். ஐடென்டி 4th ஐடென்டி நீங்கள் எழுதிக்கிட்டால் கூட போதும். இப்போ அதை நம்ம இந்த ஃபார்முலா படி பார்க்கும் பொழுது இதை நம்ம எப்படி எழுதலாம், x + ஏன்ற இடத்துல 4 இருக்குது, பின்ற இடத்துல 10 இருக்குது. அப்போ அப்படியே இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன போட்டுக்கணும், ஃபஸ்ட்டு வந்து x² + ஏன்ற இடத்துல 4 இருக்குது, ப்ளஸ் பின்ற இடத்துல 10 இருக்குது. அதை எழுதிட்டு × x ப்ளஸ் ஏபின்ற இடத்துல 4 × பின்றது 10. ஸோ இது ஏ, இது பி, அவ்வளோதான். அப்படியே அந்த ஃபார்முலாவை அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணி அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம எழுதணுன்னா என்ன வரும், x² + 10 கூட 4 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும், 14 × x
ப்ளஸ் இங்கே மல்டிபிள் 4 10s are 40. அப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 14 இன்ட்டு எக்ஸ் 14x ப்ளஸ் 40. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். அதே மாதிரி எக்ஸ் இருக்குது, ஏன்ற இடத்துல நம்மளுக்கு 8 இருக்குது, பின்ற இடத்துல -10ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போயும் ஃபார்முலாவில் ப்ளஸ் வரணும், ஆனால் இங்கே மைனஸ் வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து அதே ஃபார்முலா 4th ஐடென்டிட்டிலேயே போடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஏபினா ஏ இன்ட்டு பின்னு அர்த்தம். இது வந்து 4th ஐடென்டிட்டி. அப்போ நம்ம அதுக்கு பார்க்கும்போது இங்கே என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. அப்போ ஏன்ற இடத்துல 8 இருக்குது ப்ளஸ் பின்ற இடத்துல -10 ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. -10ன்றதை ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கலாம். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. ஏன்றது 8 இன்ட்டு பின்றது -10. அவ்வளோதான். மைனஸில் இருக்க இங்கிலீஷ் நான் என்ன பண்ணுறதுன்னா ஒரு கன்ஃபியூஸும் இல்லை. அந்த சைனை ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க, ஃபார்முலா மாறாது. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அந்த சைனை விட்டுறக்கூடாது ப்ளஸ் 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ். ஸோ -10 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே மல்டிபிள் இருக்குது. அப்போ 8 10s are 80 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அதை ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கணும். நம்ம சைனை விட்டுறவே கூடாது. 10 8s are 80 மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ 8க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 8 -10ன்னு இருக்குது. அப்போ என்ன வரும்? 10ல் 8 போயிட்டா 2. பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போடுவோம். அப்போ இங்கே என்ன போடுவோம்? ப்ளஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே -2 இன்ட்டு எக்ஸ் 2x எழுதிட்டு நீங்கள் ப்ளஸ் இன்ட்டு -80 இது எழுதிடலாம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2x -80. அவ்வளோதான். இந்த சம்மில் உங்களுக்கு ஒரு குழப்பமும் வரக்கூடாது. பின்றது -10 அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுட்டு சேம் ஃபார்முலா அதே ஃபார்முலாவில் பி போடுற இடத்துல அந்த மைனஸ் சைனை சேர்த்துக்கணும். அதை ப்ராக்கெட்குள்ளே போட்டு போடணும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் இந்த சம்மை நீங்கள் பாருங்கள். நீங்கள் ப்ராக்கெட் சைன் வரும்பொழுது ப்ராக்கெட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே ஏன்ற இடத்துல எக்ஸ் நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம்? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. அதை ஏன் நம்ம இந்த ஃபார்முலா எடுக்கிறோன்னா ஏபி ஒரே மாதிரியே இல்லை, அதனால் வேறு அதனால தான் இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் எக்ஸ் 2 பக்கம் எக்ஸ் வந்து இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் மேட்ச் ஆகும். இப்போ என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இந்த இடத்துல எக்ஸுன்ற இடத்துல 3x இருக்குது ஃபார்முலா படி. அடுத்து ஏன்ற இடத்துல 4 இருக்குது, பின்ற இடத்துல -5 இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயருங்கிறதுல எக்ஸுங்கிற இடத்துல 3x எழுதி ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். கண்டிப்பாக அதை ப்ராக்கெட் போட்டுட்டு தான் போடணும். ப்ளஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ். ஏன்றது 4 ப்ளஸ் பின்றது என்ன இருக்குது? -5. அதை எழுதிட்டு இன்ட்டு எக்ஸ். எக்ஸுன்றது என்ன இருக்குது? 3x. அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 3x ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. ஏன்றது 4 இன்ட்டு பின்றது -5 போட்டால் இதை அப்ளை பண்ணுறது நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் போட்டுட்டிங்கன்னா அடுத்து தப்பு வராது. 3x ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? 3x இன்ட்டு 3x. 3 3s are 9, x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 9x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பாருங்கள் இது 2 வேறு சைன். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ். ஸோ 4 - 5 இன்ட்டு 3x ப்ளஸ் 4 இன்ட்டு 5 20 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கணும். அடுத்தது 9x ஸ்கொயர் ப்ளஸ் 4ல் 5 போகாது. ஸோ 5 - 4 1. இங்கே பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுப்போம். -1 இன்ட்டு 3x. இங்கே ப்ளஸ் இன்ட்டு -20. அடுத்தது 9x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ். இங்கே ப்ளஸ் இன்ட்டு -1 இன்ட்டு 3x 3x -20. இதோட சம் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி நம்பர் வருதுன்னா அது எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் எடுத்துடணும். அது என்ன நம்பராக இருந்தாலும் சரி. ஏபி வேறையாக இருக்குன்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம 4th ஐடென்டிட்டிக்கு தான் நம்ம வரணும்.
ஸோ இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல எக்ஸு ஒரே மாதிரி இருக்குது. எக்ஸுன்ற இடத்துல நம்மளுக்கு ஒய் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, ஒரே மாதிரி இருக்குது. ஏவும் பியும் கூட ஒரே மாதிரி இருக்குது. ஏவும் பியும் வேறு வேறையாக இல்லை. ஏன்ற இடத்துலையும் 3/2 வருது, பீன்ற இடத்துலையும் 3/2 வருது. அப்போ இது எந்த ஐடென்டி எதுக்கு மேட்ச் ஆகும்னா, நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம பார்த்தோம் பாருங்கள். இங்கே தேர்ட் ஐடென்டி பாருங்கள். தேர்ட் ஐடென்டி எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு எப்படி எழுதுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ தேர்ட் ஐடென்டிக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்து அது மேட்ச் ஆகுது. தேர்ட் ஐடென்டினா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோடைய ஃபார்முலா நம்ம என்ன எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். எதுக்கு எந்த ஃபார்முலா போடலாம் அப்படின்றதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். எக்ஸ் ஒய் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்குன்னா இந்த ஃபார்முலாவுக்கு நீங்கள் வந்துடணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இங்கே எக்ஸுன்ற இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய் இங்கே எக்ஸுன்ற இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்குது. அடுத்தது ஒய்ன்ற இடத்துல என்ன இருக்குது, 3/2 இருக்குது. பாருங்கள் இங்கே ஒய் போடுற இடத்துல 3/2 இருக்குது. இதுதானா, இந்த இடத்துல தான் பாருங்கள். அப்படியே நம்ம கொஷின் எழுதி காட்டுறோம் பாருங்கள். இது 3/2 இப்படி இருக்கா, இங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3/2ன்னு இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் எக்ஸுன்ற இடத்துல என்ன வந்திருக்கு, ஒய் ஸ்கொயர் வந்திருக்கு. ஒய் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, ஒய் இருக்கிற வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 3/2 இருக்குது. ஒய் இருக்கிற வேண்டிய இடத்துல 3/2 இருக்குது. அப்போ நம்ம இந்த சம் எப்படி போடணும், இங்கே எக்ஸுன்ற எக்ஸ் ஸ்கொயருன்ற இடத்துல ஒய் ஸ்கொயர் போட்டு அதுக்கு நீங்கள் ஹோல் ஸ்கொயர் போடணும். ஏன்னா எக்ஸுங்கிறதுக்கு ஒய் ஸ்கொயர், அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் எழுதிடணும். ஃபார்முலா படி வர ஒரு ஸ்கொயர் எழுதிட்டு மைனஸ் ஒய்ன்ற இடத்துல 3/2 எழுதி அதுக்கு வந்து இங்கே ஸ்கொயர் இருக்குது அதை போடணும். நீங்கள் இந்த இடம் தப்பு பண்ணுவீங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் போட வேண்டிய இடத்துல நம்ம ஒய் ஸ்கொயர் போட்டுட்டோம். அந்த ஃபார்முலாவில் வர்ற ஸ்கொயரை நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஒய்ன்ற இடத்துல 3/2 இருக்குது. ஸோ 3/2 எழுதி ஃபார்முலாவில் இருக்கிற ஸ்கொயரை நம்ம போட்டிருக்கோம். இப்போ இங்கே என்ன வரும், ஸ்கொயர் 2 × 2 இங்கே மல்டிபிள்னு அர்த்தம். அப்போ 2 × 2 4 ஆகிடும். மைனஸ் இது வந்து 3/2 2 டைம் போடணும். இது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒய் ஸ்கொயருக்கு த ஹோல் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம், ஒய் ஸ்கொயரை 2 டைம் போடணும். அப்போ போட்டிங்கன்னா ஒய் இப்போ 2 × 2 என்ன ஆகிடும், 4. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், அடுத்தது இதுக்கு பாருங்கள், இதுக்கு என்ன இருக்குது, 3/2 3/2 × 3/2 3/2 த ஹோல் ஸ்கொயர்னா இப்போ 3 3s are 9, 2 2s are 4. அப்போ இங்கே என்ன போடணும், 9/4. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து என்னது, y⁴ மைனஸ் 9/4. இதுதான் இதோட ஆன்சர். அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதி அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டில் அதே மாதிரி எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது, கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 2x இருக்குது. அப்போ சேம் ஃபார்முலா, என்ன ஃபார்முலா பார்த்தோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த இடத்துல இங்கே கரெக்டாக இருக்குது. இங்கே எக்ஸுக்கு 3 + 2xன்னு இருக்குது இல்லையா. இது எக்ஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல 3 இருக்குது, ஒய் இருக்கிற வேண்டிய இடத்துல 2x இருக்குது. இங்கே 3 - 2x. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல 3 இருக்குது. இந்த இடம் பார்த்துக்கோங்கப்பா. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, எக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிப்பீங்க. அதாவது எக்ஸுக்கு 2xன்னு இருக்குது, ஒய்க்கு 3ன்னு இருக்குது அப்படின்னு மாற்றிக்கக்கூடாது. நீங்கள் அந்த ஃபார்முலாவை கரெக்டாக எழுதிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3 இருக்குது, ஒய்க்கு பதிலாக 2x இருக்குது அப்படின்றதில் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்போ இங்கே என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கணும், 3 எழுதி ஸ்கொயர் போட்டுக்கணும். மைனஸ் ஒய்க்கு பதிலாக என்ன இருந்துச்சு, 2x எழுதி ஹோல் ஸ்கொயர், அதை மறந்துடக்கூடாது, ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்போ 3 ஸ்கொயர் என்ன வரும், 9 மைனஸ் 2x ஸ்கொயர் என்ன வரும், 2x × 2x. அப்போ 2 2s are 4, x × x x ஸ்கொயர். அப்போ 4x ஸ்கொயர். அப்போ இந்த சம்மோடைய ஆன்சர் என்னது, இன்ட்டு 3 - 2x. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன வந்திருக்குது, 9 - 4x ஸ்கொயர். இதுதான் இதோடைய ஆன்சர். அப்போ இதில் எந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்,
எக்ஸ் இருக்கே அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2x போட்டுக்கலாமான்னா ஃபார்முலாவே மாறிடும். ஸோ அதை நல்லா விட்டுட்டு ஃபார்முலாவை எழுதி அதுக்கு கீழே சம்மையும் நேருக்கு நேர் எழுதுனீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எக்ஸுக்கு 3 தான் வைக்கணும், ஒய்க்கு தான் நீங்கள் 2x வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு சம்மை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இல்லை ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த 8 ஐடென்டிட்டிஸும் தவறாக பண்ணிங்கன்னா தான் இந்த எக்ஸசைஸ் ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை வந்து நல்லா மெமரி பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.